கவிதா, சந்திரசேகரின் பிஹேவியருக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இஸ் ஹைலி ரெடிகுலஸ். ரூல் படி அவரை தண்டிக்கணும்னா அவருடைய நடத்தைக்கு பிளாக் மார்க் கொடுக்கணும், சம்பள உயர்வை 2 வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணணும். இதனால அவருடைய வாழ்க்கையே பாதிக்கப்படலாம். தண்டிக்கிறதா இல்ல வெல், அது உன் கையில இருக்கு. நீ இஷ்டப்பட்டா சந்திரசேகரை வான் பண்ணிட்டு மன்னிச்சிடலாம். நோ சார், அவரை தண்டிச்சே ஆகணும். இந்த காதல் கடிதாசிக்காக இல்ல, அவர் எழுதின கந்தாது இங்கிலீஷ்காக. ஹாய் கவிதா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். உன்னோட வர முடியாது. சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். வரட்டுமா? என்னடி, என்ன அவசரம்? என் பாய் ஃப்ரெண்டோட சினிமாவுக்கு போறேன். பாய் ஃப்ரெண்ட்? ஏன் பொறாமையா இருக்கா? உனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டான். ஏன்னா அவங்க குணம் அப்படி. வரட்டுமா? ஹலோ, கவிதா பேசுறேன். இதோ இதோ வந்துட்டே இருக்கேன். வெயிட்டிங்ல தானே த்ரில் இருக்கு. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் போன்லயே சொல்ல சொல்றீங்க கவிதா. மாசத்துல 3 நாள் தான் நாம சந்திக்கிறோம். அதுலயும் இப்படி காக்க வச்சா எப்படி? வா வா, வந்த உடனே உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு. யாரு இவன் போன்லயே முத்தம் கொடுக்குறான்? ஏன் பாய் ஃப்ரெண்ட் பேரு திலக். மிஸ்டர் திலக், நீங்க ஆள் மாறி முத்தம் கொடுக்குறீங்க. கீழே வைங்க. வேற நாங்க ஆர்டர் பண்ணதே இல்லை, நீ எப்படிப்பா கொண்டு வந்த? பிஸ்கட், கட்லெட், டீ, இதானே சார் உங்க ஆர்டர்? 2-3 வருஷம் பழக்கம் இல்லையா? எத்தனை பேரை பாக்குறேங்க சார். நாள் ஆக ஆக ஜோடிகள்ல ஒண்ணுக்கு ஆள் மாறும், இல்ல ஜோடிகளோட வர எண்ணிக்கை கூடும். வருஷத்துக்கு ஒரு புதுசு, கையில ஒண்ணு, கையோட ஒண்ணு. நீங்க தான் சார் மாறவே இல்லை. கவிதா, அவ சொல்லிட்டு போறத கேட்டியா? அந்த சர்வருக்காக நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறியா? எத்தனை வருஷமா நானும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் கவிதா. திலக், நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது முடிகிற வரைக்கும் என் கல்யாணத்தை பத்தி நான் நினைக்கவே முடியாது. அங்க என்னப்பா கூச்சல்? யாரோ ஒரு பாத பையன் சார், பண்பட்ட ஜாம தின்னுட்டு பணம் கொடுக்காம ஓட பார்த்தா மாட்டிக்கிட்டா, அடிபட்டே சாங்க. வேற அவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லு, அவனுக்காக நான் பணம் கொடுத்துறேன். அந்த மாதிரி கழுதைங்களுக்கு எல்லாம் இறக்கம் காட்டக்கூடாது கவிதா. அது கழுதை இல்ல திலக். இது நீங்க சாப்பிட்டதுக்கு பில்லு, இது அந்த பையன் சாப்பிட்டதுக்கு. நாங்க சாப்பிட்டதுக்கு தர்றேன், ஆனா இந்த பில்லுக்கு நான் பணம் தர மாட்டேன். 2 பில்லுக்கு நானே பணம் கொடுத்துறேன். கவிதா, தேவையில்லாத தர்மத்துக்கு நீ ஏன் பணம் கொடுக்கணும்னு தான் சொன்னேன். அது தர்மம் இல்ல, தன்மானம். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனார் அந்த கண்ணி என்னவானா. யாரோ குருட்டு பையன் சார். வீட்டுல சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க, பட்னி சார். ஏதாவது காசு இருந்தா கொடுங்க சார். பட்டினின்னு நீ பொய் சொல்ற. பொய் சொன்னாதானே சார் காசு கிடைக்குது. உண்மையை சொன்னா உததான் கிடைக்குது. உண்மை சொல்லு, நான் உனக்கு காசு தரேன். சொல்லட்டுங்களா? எனக்கு சினிமான்னா ரொம்ப உசுறு சார். எங்க அண்ணன் மகனும் நானும் சேர்ந்து சினிமா போகத்தான் காசு கேட்கிறோம். எங்க வீட்டுல இதுக்கெல்லாம் காசு தர மாட்டாங்க சார். உனக்கு தான் கண்ணு தெரியாத, நீ எப்படிப்பா சினிமா பாப்ப? காது கேட்குமே, பாக்குற சீன் என்னன்னு அவன் சொல்லுவான். இல்ல, ஏன் தடுக்கிற? ஏன் வேண்டாங்கிற? பாவம் குருட்டு பையன். யாரு? பக்கத்துல அம்மாவா? உங்களுக்கு ஏமா கல் நெஞ்சு கொடுக்கறவரையும் தடுக்கிறீங்க? இந்தப்பா, இதுல 50 காசு இருக்கு, போய் சினிமா பாரு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அம்மா நீங்களும் தான். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனார் அந்த கண்ணி என்னவானா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல கவிதா. தேவையில்லாத தர்மத்தை தன்மானங்கிற பாவம் குருட்டு பையன்.
நியாயமான தர்மத்துக்கு தடையா நிக்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் எனக்கு மட்டும்தான் தெரியும். நானும் தெரிஞ்சுக்கிறேன். சில கேள்விகளோட பதில்களை என்ன தவிர வேற யாரையுமே தெரிஞ்சுக்க விடுறதில்ல. ஏன்? தலையெழுத்து. ஹலோ 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 அட்டை அரைவி பட்டாம்புல வராங்க. வந்துட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லிடு. ஆல்ரைட் நோட்டட். 4 1 4 4 2 8 4 3 12 4 4 16 4 5 20 4 6 24. ஏம்மா இவ்வளவு கோபம்? என்ன நடந்தது? சொல்றேன். ராஜு, என்னக்கா? எங்கடா மூக்கண்ணடியை காணோம்? அதான் கை மறதியா எங்கேயோ வச்சுட்டேன்க்கா. எங்க தேடியும் கிடைக்கல. என் கையில கிடைச்சு போச்சு. உங்க கை எங்கக்கா கிடைச்சது? நீ காத்து வாங்க போய் கவிதை வாங்கினீங்க, அதே இடத்துல நான் கிடைச்சது. என்னவா எடுக்கவா? எண்ணி வைக்கட்டுமா எடுத்து கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். அத்தனையும் சம்பாத்தியமா? எத்தனை நாளா நடக்குது? அக்கா இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏதோ தெரியாதரமா பண்ணிட்டாங்க. சத்தியமா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருக்கா? ஏதோ தெரியாதரமா பண்ணிட்டாங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னடா பன் பட்டர் ஜாம்? எதுக்காக இப்படி அழறாங்க? ஒருத்தன் ஹோட்டல்ல திருடி தின்னா. திருண்டானா? இன்னொருத்தன் பாடி பிச்சை எடுத்தான். அதை நான் பாத்துட்டேன். மனுஷனுங்க இல்லையா, அழுதானுங்க. இதோ பாரு, 2 பேருக்கு ராத்திரி சோறு போடக்கூடாது. அடுத்து சிரிப்பாய் சிரிக்கும் கோபால் உங்களை எல்லாம் சிரித்து சிரிப்பில் ஆழ்த்துவார். இது பாதாள பைரவி சிரிப்பு. அடுத்து கார் ஸ்டார்டிங் சிரிப்பு. அடுத்த சிரிப்பு ஸ்வீட் 16. நாயும் பூனையுமா ரூம்ல கத்தினா மத்த குடுத்தனக்காரங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமேனுதான் மொட்டை மாடியில வந்து சாதகம் பண்றேன். சாதகம் என்னமோ தினம் நடக்குதுங்க, சாதகம் தான் சரியில்லை. என் விகட கச்சேரிக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுங்க. விட மாட்டேன், எப்படியாவது சான்ஸ் வாங்கிடுவேன். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வீட்டுல பலகாரம் செஞ்சிருந்தாங்க. மேல கொடுத்துன இருக்கிற அந்த ஒண்டி கட்டைக்கு அளவுக்கு மீறி உபகாரம் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க. ஒண்ணு செய்யுங்களே. என்ன சொல்லுங்க. உங்க ரசிகையின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்க. பாட்டு தானே? என்ன பாட்டு?
எங்க இது சாப்பிட்டு பாடலாமா? ना कोई उमंग है ना कोई तरंग है मेरी जिंदगी है क्या ये काठी पतंग है ना कोई उमंग है. என்னடி பாட்டுது? நீயும் பாடுற, அவனும் பாடுறான். அர்த்தம் புரியாம என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? அதுல நிறைய அர்த்தம் இருக்குமா? என்னவா? என் மனசுல சலனமும் இல்ல, ஆசைகளும் இல்ல. என் வாழ்க்கையில வேற என்னதான் இருக்கு? அது ஒரு அருந்த பட்டம். சினிமாவுல விதவை பெண் ஒருத்தி பாடுற பாட்டு இது. பாட்டு நல்லா இல்ல? என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, பொதுஜன பிரச்சனை தான். குழாயில 4 நாளா தண்ணி வரல. தெருவ கூட ஒரு வாரமா கூட்டவே இல்ல. மனு கொடுக்குறோம், கையெழுத்து பண்ணணும். இந்த வீட்டு குடும்ப தலைவர் பேர் என்னங்க? அப்பா பேர் சொல்லு குமார். மூர்த்தி. மூர்த்தி. இனிஷியல் என்ன? வெறும் மூர்த்தியா? வெக்கங்கட்ட மூர்த்தி. முதல்ல அடிங்க சார். இந்த வீட்டுக்கு ஏன் சார் குடும்ப தலைவர்? இப்படி கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். பாருங்க, கேவலம் ஒரு பெட்டிஷன். குடும்ப தலைவன் அவர் பேரை போட்டா குடிமுடிக்கு போயிடாது. தங்க கல்யாணத்துக்கு நான் வாங்கி வச்ச வெள்ளி குத்து விளக்க திருடி அடமானம் வச்சவனே குடும்ப தலைவன் சொல்ல சொல்றீங்களா? வெள்ளி குத்து விளக்கானடி, அதை எப்படி மீட்டு கொடுத்துடுவான்? அன்னைக்கு கொண்டாடுறேன் எங்க அண்ணன் குடும்ப தலைவன். வேணும்னா சிலைய வைக்கிறேன். அந்த பாக்கியம் எதுமா இந்த குடும்பத்துக்கு? இல்லைன்னா தற்குறி மாதிரி எங்க அப்பா விட்டுட்டு ஓடி இருப்பாரா? தருதலே எங்க அண்ணன் இப்படி திரிவானா? நிறுத்து கவிதா. உதவாக்கிற புருஷனுக்காக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அவன் மேல இருக்கிற எரிச்சலு பாவம். இவகிட்ட குட்டின இவ என்னடி பண்ணுவா? அவனுக்கு போய் சேருமே தலையண வழியா. அப்போது விடுவுகாலம் வராதா? அவன் காதுல விழுந்தா பெரிய ரகலே நடக்க போகுது பாரு. சும்மா லொட லொடன்னு கத்துவான். காலி டின்னு சத்தம் தான் போடும்.